ஸ்ரீ தேவர், கரிகால பாண்டியர், சில இடங்கள்ல கரிகால மல்லர்ன்னும் குறிப்பிடுறீங்க. ஸ்ரீங்கிறது ஒரு வடமொழி சொல். தேவர் அப்படிங்கிறது வேறொரு அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க. மல்லர், பாண்டியர் ஒரு ஒரு குழப்பமா, வினோதமா இருந்த மாரி இருக்குல்ல, இல்லையா? இல்ல. அதாவது முதல்ல வந்து குடி அடையாளம் ஏன் இங்க பதிவு செய்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா, இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழர்களுக்காக இல்ல. யார் தமிழர் என்று தெரிவதற்கு ஒரே சான்று அவர்களுடைய குடிதான். ம். எந்த குடி, தொழில் வழி மரபுன்னு. ம். அதன் அடிப்படையில தான் வந்து தாய்மொழி வச்சு இப்ப முடியாது, ம். முடியாது. நீங்க வீட்ல ஒரு மொழி பேசுவீங்க, அண்ணன் பிரிட்டோ அவர்கள். நான் ஒரு வீட்ல ஒரு மொழி பேசுவேன். நம்ம 2 பேரும் பேசுறது தமிழ். இல்ல அது பொதுமொழி தானே. தாய்மொழின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆமாங்க. தாய்மொழின்னு ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல தாங்க அதிகாரம் வந்து பறிபோகுது. அந்த இடத்துல தான் அதிகாரம் பறிபோகுது. அப்ப நீங்க 3 பேர் மாற்று மொழி பேசுகிற மக்கள் வந்து என்னை ஓரங்கட்டி நீங்க மேல உட்காந்துக்கிறீங்க. இந்த 70 ஆண்டு காலமா அதே நடக்குது. அதற்காக வந்து என்ன அப்படின்னா, இந்திய சாதி பட்டியல் எந்த இடத்திலும் தேவர் என்பது சாதியா குடிப்பெயராவோ எந்த இடத்துலையும் இல்லை. அது குடிப்பெயர் கிடையாது. அப்ப நம்மளுடைய தமிழர் மண்ணில் தமிழர்களுக்கான வரலாற்று தளத்தை மீட்டெடுக்கும் நோக்கோடு நம்முடைய பயணங்கள் வரும்போது மருதநில மக்களுடைய வாழ்வியல் என்ன, வரலாறு என்ன, அவர்களை பட்டியலிருந்து வெளியில கொண்டு வரும் என்ற ஒற்றை நோக்கோடு நம் போராட்டத்தை கையில் எடுக்கும் பொழுது இதே மரபர் குடிகள் வந்து தேவர் என்ற ஒரு பட்டம், தேவர் என்பது பட்டம், நாயக்கர் என்பது பட்டம். ஆனா இப்ப ஸ்ரீ அப்படிங்கிறது தமிழ் பேரா? இல்ல, ஸ்ரீ என்பது தமிழ் பேர் அல்ல. அதை நம்ம மாற்று கருத்து இல்லை. அது வந்து இன்றைக்கு வந்து பிற்காலங்களில் வந்து அப்படின்னு பார்த்தா வடமொழி பேராத்தையும் தேவர் என்பது வடமொழி பேராத்தையும் வரும். புரிஞ்சுங்களா? அது வந்து தேவர் என்பது தலைவன், இறைவனை குறிக்கக்கூடிய சொல். மாண்புமிகு இறைவனை குறிக்கக்கூடிய சொல். அப்ப இந்த பட்டங்கள் எதனால போடுறோம் அப்படின்னா, வரலாற்றில் குறுக்கீடு செய்து பெரும் சிக்கலை உருவாக்குவதற்கான சதித்திட்டம் ஒண்ணு நடக்குது. ஆனா இந்த பட்டங்கள் எல்லாமே பொதுவான பெயர்கள் தான். ஆனா ஒவ்வொரு சாதியினரும் தங்களுக்கான பட்டங்களா பயன்படுத்துறத மாற்று சமூகம் கிளைம் பண்றது ஒரு மோதல் போக்கு உண்டாக்காதா? இல்ல, எந்த சமூகத்திற்கான பட்டம் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நாடாருங்கிறதும் ஒரு பொதுவான பெயர் தான் அப்படின்னு சொல்றாங்க. முதலியாருங்கிறதும் பொதுவான பெயர் தான் அப்படின்னு சொல்றாங்க. வேளாளரும் பொதுவான பெயர் தான். ஆனா ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு சமூகம் வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இதை மத்தவங்க உரிமை கொண்டாடுற இடத்துல தான் சிக்கல் வருது அப்படின்னு சொல்றாங்க. தேவர் என்பது ஒரு சாதி பெயராக அரசனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யும் பொழுது நாம் போட முடியாது. நாடார் என்பது இன்னைக்கு வந்து அன்றைய சொல்லப்பட்ட சாணார் என்ற பெயர் வந்து நாடாராக மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாடார்னு யாரும் போட முடியாது. அதை மாதிரி வந்து இன்னைக்கு நாயக்கர், முதலியார், சேர்வை இது போன்ற பட்டங்கள்லாம் வந்து இன்னும் எல்லா சமூகத்திற்கும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சமூகத்திற்கான குறிப்பிட்ட பேர் அவங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து அரசு பதிவேட்டில் இருக்கு அப்படின்னா நான் போட்டா தப்பு. இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த என்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு இந்த மண்ணில் கோலச்சியதோ அன்று முதல் தென் தமிழகத்தில் கொலை, வரலாற்று முதல். இந்த வரலாற்று மோசடிக்கு பின்புலமாக உள்ளது இந்த பட்டங்கள். அப்ப இதெல்லாம் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பகையை கடத்தாமல் இருக்கணும், வரலாற்று மோதல் இருக்காம, வரலாற்று மோதலை வந்து நம்ம வந்து எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக உலகத்திற்கு பறைசாற்றுகிறோம். தேவர் என்பது சாதி அல்லாத பட்டம் அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னைக்கு தேவர் என்பது அது ஒரு குடிப்பேரா இருக்கு. அது மறவர்கள்லர் இந்த முக்குளத்தோர்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கான குடிப்பேரா இருக்குன்னு சொல்லுங்க. பகிரங்கமா இந்த இடத்துல வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனால் அவங்க தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை அரசர்களும் பயன்படுத்தக்கூடிய அத்தனை தேசிய இனங்களுக்கும் இருக்குது. இயேசுவே மெய்யான தேவன், தேவரின் குலம் காக்கும் தேவையா யாரு? முருகையான்னு சொல்லுது. யாரு? முருகனை சொல்லுது. ஈசனுக்கும் அந்த பேர் இருக்கு. எல்லா மார்க்கத்திற்கும் அந்த பேர் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 வருஷம் அந்த பேரை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பேர் வரலாற்றில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கோயில் தளத்தோட வரலாற்றை வந்து சொருவி அந்த லேபிள் அப்படியே ஒட்டி முரண்பாடுகளை உருவாக்குவது அது எவ்வளவு பெரிய மோசடி வரலாறு. நீங்கள் அதை பேசுங்க, யோசித்து பாருங்க. நீங்கள் சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை. சுதந்திர போராட்டம் எல்லாம் அறிஞ்சதேன். வெள்ளைக்காரன் எத்தனை வருஷமாக இருந்திருப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 300 வருஷம் இருந்திருப்பாங்களா? 300 வருஷம் இருந்திருப்பாங்க. குறைஞ்ச வச்சுக்கிறோமே. 300 வருஷம் இந்த வெள்ளைக்காரனை வந்து வெளியேற்றுறீங்க, அது சுதந்திர போராட்டம்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 300 வருஷம் அவன் இருந்திருந்தால் அவனும் விட்டுருக்கணும்ல. இன்றைக்கி இருக்க மலையாளிகளும் கன்னடர்களும் இந்த தெலுங்கர்களும் இந்த மண்ணில் வந்து இன்னொரு இடத்துல அவன் மாற்று மொழிக்கு பேசுகிற மக்கள் இந்த இடத்துல இருக்கிற. அப்போ வெள்ளைக்காரனை வெளியேற்றணும், அப்போ அவனும் வெளியேற்றணும்ல. இன்றைக்கி இருக்க விஜயநகர பேரரசு வெளிவந்தவங்களும் எல்லாத்தையும் வெளியேற்றணும்ல. முரண்பாடு என்பது ஒன்றை எடுத்தால் வெள்ளைக்காரனை வெளியேற்றணும், அவன் நம்மளுடைய மண்ணுக்கானவன் இல்லைன்னா அதற்கு முன்பாக இந்த மண்ணுக்கானவன் யார் என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். தவறுகள் வரலாற்றின் அடிப்படையில் பட்டங்களை வைத்து அது குடியாக மாற்ற நினைப்பது முற்றிலும் வந்து அது தவிர்க்கப்பட வேண்டும்.